கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தர் மேல் பிரியமாயிருக்க வேண்டும். நாம் கர்த்தர் மேல் பிரியமாயிருக்கும்போது அவர் நம்மேல் பிரியமாயிருந்து நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை தருவார். அந்த செழிப்பை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தமாய் வாழ்வது போல் நீங்களும் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய வழிகளில் அவருடைய கட்டளைகளில் நீங்களும் நாமும் பிரியமாய் இருக்கும்போது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நம் வீட்டில் தங்கும். ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்வோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடமாக வனாந்திர பாதை வழியாக கடந்து சென்றார்கள். அவர்களுக்கு பல நெருக்கங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், வியாதிகள் எல்லாம் வந்தபோது அவர்கள் மிகவும் அழுதார்கள், கூக்குரலிட்டார்கள், சத்தமிட்டார்கள். அவர்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவர் செழிப்பான தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்போது அந்த தேசம் ஒரு மகா தேசமாக இருந்தது. அந்த தேசத்தை சுதந்திரிக்க விடாமல் பிசாசானவன் பல நோய்களை கொண்டு போடுவான், நஷ்டங்களை கொண்டு வருவான், கஷ்டங்களை கொண்டு வருவான். நாம் தளர்ந்து விடாமல் சோர்ந்து விடாமல் அனுதினமும் ஜெபித்து வேதம் வாசித்து பாடி துதிக்கும் போது அந்த பிசாசின் ஆவி ஓடிப்போவார். ஆண்டவர் நம்மீது பிரியமாக இருக்கும்போது அந்த செழிப்பான தேசத்தை தருவார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு ஆஸ்தியம், அந்தஸ்தையும், ஐஸ்வர்யத்தையும், சமாதானத்தையும் தருவார். நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும்போது நம்முடைய குடும்பத்தின் செழிப்பை தருவார். ஆமென்.